ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஆதிரத்தினங்கள், ராஜயோகிகள், ராஜயோகினிகள் அழகாக தான் பெற்ற அனுபவம், அதாவது பிரம்மா பாபா, சிவபாபா, மம்மா, ஜெகதம்பா மாதேஸ்வரி அவர்களுடைய ஏற்பட்ட அனுபவத்தினை நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில நேற்று கூட நாம் பார்த்தோம், ஹரியானா மாவட்டத்திலிருந்து கைத்தல், அங்கிருந்து பிரம்மா குமாரி புஷ்பா சகோதரி நேற்று பிரம்மா பாபாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை சொன்னார். இன்னைக்கு மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். கேட்கலாமா? பிரம்மா குமாரி புஷ்பா சகோதரி, பாருங்கள், இந்த சங்கமுகத்தில் இவ்வளவு அனைத்து பொறுப்புகளையும் கையாண்ட பொழுதும் மம்மா எப்படி தெரியுமா இருப்பாங்க? சாந்தமாக இருப்பாங்க. அது மட்டுமா, கம்பீரமாக இருந்தார். அப்போ அந்த கம்பீரம் என்பது எப்படி என்றால், அவருக்குள் என்ன இருக்கிறது என்று எவராலும் வித்தியாசம் கண்டுகொள்ள முடியாத அந்த வகையில வைத்திருப்பார். கம்பீரத்தை பற்றி சொல்கின்றார். பொதுவாக மனிதர்கள் தன்னுடைய மனதில் உள்ளவற்றை 10 பேருக்கு சொல்லிவிட்டு தன்னுடைய மனதில் லேசாகி கொள்வார்கள். மம்மா அப்படியா? கேளுங்கள். ஆனால் மம்மாவிடம் சென்று, மம்மா உங்கள் மனதில் என்ன உள்ளதென்று கேட்கும் அளவில் கூட யாருக்கும் தைரியம் இருந்ததில்லை. அந்த அளவிற்கு அவர் கடல் போன்று அனைத்தையும் தன்னகத்தே அடக்கிக் கொண்டு கம்பீரமாக இருந்தார். அதற்காக மம்மா அவர்கள் எப்பொழுதும் மலர்ந்த முகத்துடன் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. மம்மா பண்புடன் சிரிப்பார். அதாவது சத்தத்துடன் சிரிக்க மாட்டார். பண்புடன்னா அடக்கமாக சிரிப்பார். சத்தம் வராது. அப்போ நான், அதாவது பிரம்மகுமாரி புஷ்பா சகோதரி அவர்கள் மம்மாவை முதன்முறையாக நான் கர்னாலில் பார்த்த பொழுது, அதாவது ஜெகதம்பா அவரை போல நான் பார்த்தேன். மம்மா 1 மாதம் முழுவதும் கர்னாலில் இருந்தார். அதாவது மம்மா அவர்கள் பெரிய வயோதிகர்களுக்கும் குழந்தைகளைப் போல பாலனை செய்து வந்தார். பெரிய பெரிய மனுஷர்களுக்கு எல்லாருக்கும். மம்மாவுடைய திருஷ்டி அவர்கள் மீது பட்டதுமே அவர்கள் அம்மா, மம்மா அப்படின்னு சொல்லி மம்மாவுடைய அந்த தாய் அன்பினை அடைய எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அதனால்தான் மம்மா தன்னுடைய அந்த திருப்பார்வையால் அவர்களுடைய அந்த துயர் துடைக்க அவர்களும் மம்மாவுடைய அந்த தரிசனம் கிடைக்கப் பெற்று அன்பு கண்ணீர் விடுவார்கள் அப்படின்று பிரம்மா குமாரி அவர்கள், புஷ்பா அவர்கள் நம்மிடம் மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை, அந்த கம்பீரம், அந்த மலர்ந்த முகம், பண்புடன் அந்த திருஷ்டி, இதெல்லாம் அழகாக நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். நான் உங்களுக்கு ஒரு அனுபவத்தினை சொல்லப் போகின்றேன், மம்மாவுடைய ஏற்பட்ட அனுபவத்தினை. அப்போ ஒரு முறை மம்மா அவர்கள் கர்னால், அதாவது அங்கு வருகை தர இருந்தார்கள். அவர்களை வரவேற்பதற்காக சில சகோதர சகோதரிகள் ரயில் நிலையத்திற்கு சென்றிருந்தார்கள். அங்கே வயோதிகர், அங்கு வாலிபர்கள், குழந்தைகள் அனைவரும் இருந்தார்கள். பிறகு அங்கிருந்து சிலர் இவர் யார் என்று கேட்டார்கள். அப்போ ஒரு சகோதரர், இவர் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு சிறிய வயது உடையவர் இவரை முதிய வயது உடையவர்களை எங்களுடைய அம்மா அப்படின்னு சொல்கிறார்களே அப்படி என்று. பிறகு மம்மா அவர்கள் அபுவிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தார்.
அப்போ அந்த ரயில் நிலையத்தில் அனைவருக்கும் மம்மா திருஷ்டி கொடுத்து கொண்டிருந்தார். அதற்குள் ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து, "இவர் யார்?" அப்படின்ட்டு கேட்டார். அவருக்கு சொல்லப்பட்டது அந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு. "இவர் எங்களுடைய அம்மா." அப்போ அவரும் ஆச்சரியத்தில் மூழ்கியவாறு மம்மாவை பார்க்க, மம்மாவும் அவரை பார்த்தார். அப்போ மம்மாவுடைய திருஷ்டி பட்ட உடனேயே அவர் அவருடைய பாதத்தில் விழுந்து, "அம்மா, அம்மா" அப்படி என்று அன்புடன் சொன்னார். இப்படியாக அநேக பக்தர்களும் எல்லோரும் சரி பிரமிக்கும் வகையில மம்மா ஒரு தேவி சக்தியாக, தேவி அம்பாளாகவே காட்சியளித்தார். எவ்வளவு அழகான ஒரு அனுபவம் பாருங்க. பிறகு பிரம்மகுமாரி புஷ்பா தீதி சொல்கின்றார், "நான் மிகவும் பந்தனம் உடையவளாக இருந்தேன். ஒருமுறை நான் மறைமுகமாக மம்மாவை சந்திக்க வந்தேன். அப்போ நான் மம்மாவிடம் சொன்னேன், "மம்மா, எனக்கு நிறைய கடுமையான பந்தனம் இருக்கிறது. நான் என்ன செய்வது?" அப்படின்று. அப்போ அதற்கு மம்மா அவர்கள் பதில் சொன்னார். "புஷ்பா சகோதரி, ஈஸ்வரிய சேவை என்பது ஒரு இனிய, அதாவது உயர்வான சிரேஷ்ட பந்தனம். அது அனைத்து விதமான ஸ்தூல பந்தனங்களையும் துண்டித்து தூக்கி எறிந்துவிடும்." இவ்வாறாக மம்மா எனது ஈஸ்வரிய சேவைக்கான அந்த ஆர்வத்தை அதிகமாக்கினார். அது மட்டுமா, அனைத்து பந்தனங்களில் இருந்தும் விடுவித்து சேவைக்காக சமர்ப்பணமாகும் அந்த பாக்கியத்தை எனக்கு அமைத்து தந்தார் மம்மா அவர்கள். அதனால்தான் அந்த தெய்வீக ரூபத்தை காண்பிக்கக்கூடிய தெய்வீக தாயாக எல்லோருக்கும் இருந்தார். அது மட்டுமா, பக்தர்களுக்கும் பாசமான தாயாக இருந்தார் அப்படின்று கைத்தல், அதாவது ஹரியானா மாவட்டத்திலிருந்து பிரம்மகுமாரி புஷ்பா சகோதரி தான் பெற்ற அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டு வருகின்றார்கள். நான் இன்னொரு அனுபவத்தினை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அப்படின்று புஷ்பா தீதி நம்மிடம் சொல்கின்றார். ஒருமுறை நான் மம்மாவிடம் சொன்னேன், "மம்மா, நான் உங்களுக்கு பலியாகிறேன்." அப்ப மம்மா சொன்னார், "நீ எனக்கு பலியாகக் கூடாது. சிவபாபாவிற்கு பலியாகுங்கள்." அப்படின்று சொன்னார் மம்மா அவர்கள். பிறகு நான் சொன்னேன், "மம்மா, நேரில் இல்லையே, நேரில் இருப்பவர் நீங்கள் தானே. எனவே உங்கள் மீது பலியாகிறேன்." அப்ப அம்மா சொன்னார், "பார் குழந்தாய், பலியாவது அவ்வளவு சுலபம் அல்ல. அதாவது உலகம் முழுவதும் பார்த்துக் கொண்டிருக்கின்றது. மக்களும் பார்க்கின்றார்கள்." அப்போ நானும் சொன்னேன் மம்மாவிடம், "மம்மா, நான் முதலிலே உங்கள் மீது என்னாகப் போகிறேன்? பலியாகப் போகிறேன்." அப்படி என்று சொன்னார். அப்போ மம்மா அவர்கள் பதில் சொன்னார் புஷ்பா சகோதரியிடம், அதாவது பலி முழுமையா ஆக வேண்டும். பிறகு நான் சொன்னேன், ஆம் அம்மா." அதே சமயம் மம்மா என்னுடைய தலை மீது கை வைத்து சொன்னார், "இப்பொழுது நீ சிவன் மீது பலியாகி உள்ளாய்." அப்படின்று சொன்னார். இப்படியாக மம்மா எப்பொழுதுமே ஒரு பாபாவுடைய பக்கமே சைகை காட்டுவார். அது மட்டுமா, அந்த ஒருவரையே பின்பற்று, அவரையே மட்டுமே நினைவு செய் அப்படின்று சொல்வார். இன்னைக்கு சாகார முறையில அதான் சொன்னார். 29/1/2026ல அதே அந்த நினைவு என்ற ஒரு அடையாளம் தான் பக்தர்கள் எல்லாருக்கும் ஒரு ஒரு வருமானமா இருக்கிறது. இப்படியாக மம்மா அவர்கள் எனக்கு சதா பாபாவுடைய பக்கமே கவனத்தை கொண்டு செல்வார். இன்னொரு அனுபவத்தினை நான் உங்களிடம் சொல்லப் போகின்றேன். பாபாவுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் மம்மா எப்பொழுதுமே சரி, சதா ஹாஞ்சி. ஆஞ்சி அப்படின்னா தமிழ்ல வந்து சரி பாபா, அப்படியே பாபா. இது போல எல்லா விஷயத்திலும் ஆஞ்சி பாபா, ஆஞ்சி பாபா, அப்படியே பாபா அப்படின்று செய்து கொண்டே இருந்தார். அதனால்தான் மம்மா சாகார் பாபாவினுடைய அந்த நிராகார் பாபாவை எப்பொழுதும் பார்த்தார்.
அவருடைய எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமான ரூபத்தில் பார்க்கவும் கிடையாது. எடுக்கவும் இல்லை. அதனால் சதா சர்வ சக்திவானுடைய அந்த கட்டளை என்று புரிந்து நடந்தார். பிறருக்கும் அதே கற்பித்தார் மம்மா அவர்கள் அப்படின்று பிரம்மகுமாரி புஷ்பா சகோதரி ஹரியானா மாவட்டத்திலிருந்து கைத்தல் அந்த இடத்திலிருந்து மம்மாவுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகின்றார். அதனால்தான் பாபா சரி யக்னத்தின் மீது உறுதியான அன்பு வைத்திருந்தார் மம்மா அவர்கள். நான் இன்னொரு அனுபவத்தினை உங்களிடம் சொல்லப் போகின்றேன். பாபா மம்மாவை தன்னுடைய மகள் ரூபத்தில் பார்த்து வந்தார் பிரம்மா பாபா. அதாவது தாய் ரூபத்திலும் பார்த்து வந்தார். பாபா அவரை எப்பொழுதும் யக்ன மாதா என்னக்கூடிய அந்த ஸ்தானத்தில் வைத்து மதிப்பளித்தார். சில சமயம் பாபா மம்மாவிற்கு சொல்வதுண்டு. என்ன சொல்வார்? மம்மா நீங்களே யக்ன மாதா, அதாவது ஜெகத் மாதாவாக இருக்கின்றீர்கள். குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகளை கொடுங்கள். மம்மாவும் பாபாவுடைய சொற்படியே குழந்தைகள் மீது அன்பு பாராட்டி வந்தார். இப்படியாக பாபாவும் மம்மாவிற்கு மிகவும் மரியாதை கொடுத்து வந்தார். அதே முறையில் இருந்து அவருடன் நடந்து வந்தார். இப்படியாக பாபா மம்மாவிற்கு மகள் ரூபத்திலும் கட்டளை தருவார். அது மட்டுமா யக்ன மாதா ரூபத்தில் அளவற்ற மதிப்பும் வழங்கி வந்தார். இப்படியாக மம்மாவுடைய பொருட்டு பாபாவுடைய ஒரு அந்த கண்ணோட்டம், அதாவது பர்செப்ஷன் சொல்லுவாங்க, அப்படியாக இருந்தது. சொல்லிக் கொண்டு வருகின்றார் அந்த அனுபவத்தினை. கடைசியில உங்களுக்கு ஒரு அனுபவத்தினை சொல்லப் போகின்றேன். ஒரு நாள் கச்சேரி இரவு சபையில மம்மா தவறு செய்த நபருக்கு தண்டனை கொடுத்தது கிடையாது. அதாவது திட்டுவதும் கிடையாது. ஆனால் இனிமேல் கவனம் வையுங்கள். மீண்டும் தவறு செய்ய வேண்டாம். நல்ல செயல் செய்யுங்கள் அப்படின்னு கண்டிப்பாக சொல்வார் மம்மா அவர்கள். அதனால்தான் மம்மா இந்த விஷயங்களை பாபாவுடைய காது வரை செல்லாத வகையில் கட்டி காப்பாற்றுவதில் மிகவும் முயற்சி செய்வார் மம்மா அவர்கள். அதனால் மம்மாவுடைய அனுபவம் என்னவென்றால் தண்டனையால் எவரும் மாறுவது கிடையாது அப்படின்னு புஷ்பா சகோதரி மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை இவ்வளவு நேரமாக இந்த பாக்கிய விதாதம் மூலமாக தான் பெற்ற அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதில் எவ்வளவு நானும் கேட்டு மற்றவர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக ஏற்படுகிறது அப்படின்று அழகாக இந்த பாக்கிய விதாதம் மூலமாக நாம் கேட்டோம், ரசித்தோம். அந்த அதீந்திரிய சுகத்தில் மம்மாவுடன் இருப்பது போல அனுபவம் செய்தோம். பார்க்கலாம் நாளைக்கு இன்னொரு அழகான மகான் ஆத்மாவை பற்றி இந்த பாக்கிய விதாதம் மூலமாக நாம் பார்க்கலாம். அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஆதிரத்தினங்கள், ராஜயோகிகள், ராஜயோகினிகள் அழகாக தான் பெற்ற அனுபவம், அதாவது பிரம்மா பாபா, சிவபாபா, மம்மா ஜெகதம்பா மாதேஸ்வரி அவர்களுடைய ஏற்பட்ட அனுபவத்தினை நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில நேற்று கூட நாம் பார்த்தோம், ஹரியானா மாவட்டத்திலிருந்து கைத்தல், அங்கிருந்து பிரம்மா குமாரி புஷ்பா சகோதரி நேற்று பிரம்மா பாபாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை சொன்னார். இன்னைக்கு மம்மாவுடன்